ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் ஜயான் நேஷனல் பார்க் ஆகும். சியோன் தேசிய பூங்கா என்பது அமெரிக்காவின் ஒரு தேசிய பூங்காவாகும். இது தென்மேற்கு உட்டாவில் ஸ்பிரிங்டேல் நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. கொலராடோ பீடபூமி, கிரேட் பேசின் மற்றும் மோஜாவே பாலைவன பகுதிகளின் சந்திப்பில் அமைந்துள்ள இந்த பூங்கா ஒரு தனித்துவமான புவியியல் மற்றும் அசாதாரண தாவர மற்றும் விலங்கு பன்முகத்தன்மையை அனுமதிக்கும் பல்வேறு வாழ்க்கை மண்டலங்களை கொண்டுள்ளது. ஏராளமான தாவர இனங்கள் மற்றும் 289 வகையான பறவைகள், 75 பாலூட்டிகள், 19 வகையான வௌவால்கள் உட்பட மற்றும் 32 ஊர்வன பூங்காவின் 4 வாழ்க்கை மண்டலங்களில் வாழ்கின்றன. பாலைவனம், கரையோரம், வனப்பகுதி மற்றும் ஊசியிலை உள்ள காடுகள். சியோன் தேசிய பூங்காவில் மலைகள், பள்ளத்தாக்குகள், மேசாக்கள் ஆகியவை அடங்கும். பள்ளத்தாக்கு சுவர்கள் சிவப்பு மற்றும் பழுப்பு நிற நவாஜோ மணற்கல். கன்னி நதியின் வடக்கு ஃபோர்க்கால் அரிக்கப்பட்டது. பூங்கா ஈர்க்கப்பட்டது. இந்த பகுதியில் மனித வாழ்விடம் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு பூர்வீக அமெரிக்கர்களின் சிறிய குடும்ப குழுக்களுடன் தொடங்கியது. அவர்களில் ஒருவர் அரைநாடோடி கூடை தயாரிப்பாளர், மூதாதையர் பியூப்லோன்கள், ஆரம்பகால பழங்குடியினர் அல்லாத தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் 300 CE அனசாசி என்று அழைக்கப்பட்டனர். பின்னர் கூடை தயாரிப்பாளர்கள் நிரந்தர சமூகங்களில் குடியேறியதால் கன்னி அனசாசி கலாச்சாரம் 500 மற்றும் பரோவன் ஃப்ரீமாண்ட் குழு என்று அழைக்கப்பட்டது. இரு குழுக்களும் 1300 வாக்கில் அங்கிருந்து நகர்ந்து பருசிட்டுகள் மற்றும் பல தெற்கு பையுட் துணை பழங்குடியினரால் மாற்றப்பட்டனர். மோர்மன்கள் 1858 இல் இப்பகுதிக்குள் வந்து 1860களின் முற்பகுதியில் அங்கு குடியேறினர். தென்மேற்கு உட்டாவில் உள்ள ஒரு முக்கிய இயற்கை பாதுகாப்பாக சியோன் தேசிய பூங்கா உள்ளது. இது அதன் பிரம்மாண்டமான மணற்கல் பாறைகள், குறுகிய பள்ளத்தாக்குகள் மற்றும் கன்னி நதியின் வடக்கு ஃபோர்க் ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றது. மார்ச் 2, 2026 முதல் பூங்கா அதன் பரபரப்பான வசந்த காலத்தில் நுழைகிறது. இந்த வாரம் பல முக்கிய செயல்பாட்டு மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. ஷட்டில் சேவை. இலவச சியோன் கேன்யன் ஷட்டில் மார்ச் 7, 2026 அன்று முழு நேர செயல்பாட்டை மீண்டும் தொடங்குகிறது. அதுவரை சியோன் கேன்யன் சீனிக் டிரைவில் தனிப்பட்ட வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் பார்க்கிங் மிகவும் சீக்கிரமாக நிரம்பிவிடும். தினாரோஸ் பனி உருகுவதால் அதிக நீர் ஓட்டம் காரணமாக தற்போது மேலிருந்து கீழ் நோக்கி பயணம் செய்ய மூடப்பட்டுள்ளது. சினாவாவா கோவிலில் இருந்து கீழ் நோக்கி நாள் நடைபயணங்கள் திறந்தே உள்ளன. இருப்பினும் மலையேறுபவர்கள் ஆற்றில் தொடர்ந்து தீங்கு விளைவிக்கும் சயனோபாக்டீரியா பூப்பதால் தங்கள் தலைகளை மூழ்கடிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏறுதல் மூடல்கள். மார்ச் 1, 2026 முதல் கூடு கட்டும் பெரெக்ரின் ஃபால்கன்களை பாதுகாக்க ஏஞ்சல்ஸ் லேண்டிங் ஏறும் பாதைகள் மற்றும் கிரேட் ஒயிட் த்ரோன் உள்ளிட்ட பல பாறைகளுக்கு பருவகால மூடல்கள் நடைமுறையில் உள்ளன. வரவிருக்கும் வாகன வரம்புகள். ஜூன் 7, 2026 முதல் புதிய பெரிய வாகன கட்டுப்பாடுகள்.
சியோன் மவுண்ட் கார்மல் நெடுஞ்சாலையிலிருந்து 11 அடி 4 அங்குலம் உயரம் அல்லது 35 அடி 9 அங்குலம் நீளத்திற்கு மேல் வாகனங்களை தடை செய்யும். பனியில் சியோன் தேசிய பூங்கா அமைதியான அதிக மாறுபட்ட நிலப்பரப்பாக மாறுகிறது. அங்கு வெள்ளைப்பொடி துடிப்பான சிவப்பு மணற்கல் பாறைகளை மூடுகிறது. பள்ளத்தாக்கு தளம் அரிதாகவே கனமான பனிப்படலத்தை வைத்திருக்கும் அதே வேளையில் உயர்ந்த உயரங்களும் நிழலாடிய பாதைகளும் பெரும்பாலும் குளிர்காலம் முழுவதும் பனிக்கட்டியாகவும் பனியாகவும் இருக்கும். குறைந்த உயரங்களில் பனி பொதுவாக சில மணி நேரங்கள் அல்லது நாட்களுக்குள் ஊறுகும். அதிக உயரங்கள் கோலோப் கேனியன்ஸ் மற்றும் கிழக்கு பக்க செக்கர் போர்டு மேசா போன்ற பகுதிகள் அதிக பனியை குவிக்கின்றன. மேலும் கடுமையான புயல்களின் போது தற்காலிக சாலை மூடல்களை அனுபவிக்கலாம். பரபரப்பான கோடையைப் போலல்லாமல் குளிர்காலத்தில் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை சியோன் கேனியன் சீனிக் டிரைவில் உங்கள் தனிப்பட்ட வாகனத்தை ஓட்டலாம். விண்கலம் மீண்டும் தொடங்கும் பரபரப்பான விடுமுறை வாரங்களில் தவிர. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பனி பெய்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் மழையும் வருகிறது. அழகும் குளிரும் மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த தருணத்தை அனைவரும் அனுபவியுங்கள். சியோன் தேசிய பூங்கா வழியாக வாகனம் ஓட்டுவது அமெரிக்காவின் மிக அழகான அனுபவங்களில் ஒன்றாக பரவலாக கருதப்படுகிறது. இது மிகப்பெரிய சிவப்பு மணற்கல் அமைப்புகளையும் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் கொண்ட இந்த உலகத்திற்கு வெளியே அதிசயமான காட்சிகளை வழங்குகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.